எதுக்கு அழுகுறாங்க? அம்மா அவங்க சொல்ல பேச்ச கேட்கலையே. மனசு கஷ்டத்துல அழுகுறாங்களா? ஏன் என்ன கஷ்டம் அம்மாக்கு? அக்கா எந்திரிங்க, இங்க பாருங்க, நான் கூட போய் தம்பி மேல வச்சுக்குவாங்க. வாங்க, என்ன பிரச்சனை சொல்லுங்க, தீர்த்துலாம்க்கா. அழாதீங்க, எந்திரிங்கக்கா. எதுனாலும் சொல்லுங்க, என்ன உதவி வேணும்னு சொல்லுங்க, நான் செய்யறேன்க்கா. எந்த ஊர் நீங்க? கும்பகோணமா? கும்பகோணமா? அங்க இருந்து இங்க இருந்து என்ன பண்றீங்க? பள்ளிவாசல்லையா? சென்ட் வியாபாரம் பண்ணுவீங்களா? சென்ட் எல்லாம் எங்க இருக்கு இப்ப? இனிமே வாங்கினாதானா அது? வீட்டுக்காருக்கா? ஐயோ. உங்க பையனா? அம்மா கஷ்டம் அம்மாவோட போட்டு நீ ஸ்கூலுக்கு போனோம், படிக்கணும். இப்படியா முடி வெட்டாம இப்படியா இருக்கிறது? அண்ணன் பணம் தர முடி வெட்டி நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிறியா? என்ன கஷ்டம் சொன்னாதான் உங்க கஷ்டத்துக்கு என்னால உதவி பண்ண முடியும். இல்ல சென்ட் வியாபாரம் பண்ணுமா சொல்லுங்க, நான் உதவி பண்றேன். ஆனா தயவுசெய்து ரயில்வே ஜங்ஷன்ல கையேந்தாதீங்க யார்ட்டையும். ஏன்னா பிள்ளைங்களை வச்சிருக்கீங்க, உங்களை பார்த்து பிள்ளைங்க வளருங்க. அவன் படிக்கிற பையன் பாருங்க, எப்படி இவன் படிக்கிற பையன் மாதிரி அவங்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அவனை பாக்குறப்ப அவ்வளவு இதா இருக்கு. ஏதோ கஷ்டம் இருக்குங்கிறது தெரியுது உங்களை பாக்குறப்ப. அது என்ன நீங்க சொன்னாதானே என்னால என்ன உதவி பண்ண முடியுமா பண்ண முடியும். அந்த சென்ட் இறக்குறதுக்கு உங்களுக்கு பணம் தேவை. ஏதாவது பணம் கொடுத்தா நீங்க வேணா அந்த சென்ட் வியாபாரம் வேணா பாக்குறீங்களா? திருப்பி பாக்குறீங்களா? அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விடுங்க தயவு செய்து. உங்களோட கஷ்டம் உங்களோட போட்டோம். இப்ப நீங்க எப்படிதான் சாப்பிடுறீங்க? அப்ப இங்க வந்து தர சாப்பாடு தானா? சரி, அந்த சென்ட் அதை பார்சல்ல போறதுக்கு எவ்வளவு ஆகும் சொல்லுங்க. பள்ளிவாசல்ல கையேந்தவனா? பள்ளிவாசல்ல இந்த சென்ட்டை வச்சு வீங்க, அது நல்லதுதான். உழைச்சி சாப்பிட்றது தப்பே கிடையாது. ஏற்கனவே பண்ணவங்க தானே, அதுக்கு முதல்ல தானே கஷ்டப்படுறீங்க. நான் தரேன். அம்மா கூட நீ கூட இருந்து பாத்துக்க. ஆனா நீ வந்து படிக்க போயிடணும், சரியா? முடிய வெட்டிட்டு நீட்டா ட்ரெஸ் எல்லாம் வேற ட்ரெஸ் எடுத்து போட்டு ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு போயிடணும், சரியா? நீங்க நேரம் இப்ப ஊருக்கு போங்க, இங்க எல்லாம் இருக்காதீங்க. இது மோசமான இடம். இதுல இங்க ஜங்ஷன்ல பிள்ளைங்களெல்லாம் வந்து கூட்டு வந்து இருக்காதீங்கக்கா. பணம் தர நீங்க போய் வியாபாரத்தை பாருங்க, சரியா? கையேந்தாதீங்க. உங்களை பார்த்தா உங்க பிள்ளை வளரும். பணம் இருக்கு, வாங்கிக்கோ. வேணாம்னு சொல்லாங்க, இந்தாங்க வாங்கிக்கோங்க. போய் வியாபாரத்தை பாருங்க, சரியா? எது நினைக்காதீங்க அக்கா. இங்க பாருங்க, வாழ்க்கையில தனியா இருந்தாதான் சாதிக்க முடியும். வீட்டுக்காரர் போயிட்டாரு, யார் போயிட்டாரு வருத்தப்படாதீங்க. இங்க பாருங்க, எல்லாம் சாதிக்கலாம், உங்களால முடியும். நான் சொல்றேன், இங்க பாருங்க, நீங்க யாருன்னு தெரியாது, நீங்க நல்லா இருப்பீங்க. நான் சொல்றேன், நீங்க நல்லபடியா இப்போ தொழில் தொடங்குங்க. எப்ப உதவினாலும் இங்க பாருங்க, என் நம்பர் இந்த அம்மாட்ட இருக்கு, உங்கள்ட்ட இருக்கு. என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. பெண்கள் தான் உண்மையுமே பெரிய சக்தி. உங்களுக்கு மீறி என்ன இருக்கு சொல்லுங்க அக்கா. இங்க பாருங்க, அழக்கூடாதுங்கிறதான் உதவி பண்ண. நீங்க சந்தோஷமா போய் இங்க பாருங்க, யாரெல்லாம் உங்களை ஒதுக்குனாங்களோ உங்க முன்னாடி வாழ்ந்து காமிங்க. அழுதுட்டு இப்படி உட்காந்துங்க மனசு விட்டீங்கன்னீங்களே, நம்ம வாழ்க்கை எப்படியே போயிடும். இதுல பணம் இருக்கு, பணம் இருக்கு. பணம் வந்து அவனுக்கு முடி வெட்டி விட்டுருங்க. முடி வெட்டி விட்டுட்டு உடனே போய் முடிய வெட்டிட்டு நல்லபடியா ஸ்கூலுக்கு போவோம். ஆளாங்க ஊருக்கு கிளம்புங்க, கும்பகோணத்துக்கு கிளம்புங்க. இங்கெல்லாம் இருக்காதீங்கக்கா. போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வருவாக்கா. எல்லாம் சொல்லக்கூடாது, நல்லா படிக்கணும். படிச்சா மட்டும்தான் வாழ்க்கை. இல்லைன்னா இந்த மாதிரி கஷ்டம் தான் படுவேன். பெரிய லெவலுக்கு வரணும், நல்லா படிக்கணும். படிப்பியா? போயிட்டு வரேன், பாய். நீ பார்த்து போங்கக்கா. சரியா?